மீடியா செய்திகள். இன்றைய தலைப்புச் செய்திகள். மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணி துவங்கப்பட்டுள்ள நிலையில் வில்லியனூர் துணை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்து டிஜிட்டல் பதிவேற்றம் மொபைல் மூலமாக குடும்ப விவரங்களை பதிவு செய்த வில்லியனூர் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார். கோட்டக்குப்பம் அருகே அரசு பேருந்து மோதியதில் இருசக்கர வாகனத்தில் சென்று ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். கோட்டக்குப்பம் அருகே மது அருந்து கொண்டிருந்த போது ரவுடி வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணி துவங்கப்பட்டுள்ள நிலையில் வில்லியனூர் துணை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்து டிஜிட்டல் பதிவேற்றம் மொபைல் மூலமாக குடும்ப விவரங்களை பதிவு செய்த வில்லியனூர் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார். இந்திய அரசு வழிகாட்டுதலின்படி மாநில அரசு வருவாய்த்துறை மற்றும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு இயக்குநரகம் சார்பில் துவங்கப்பட்டுள்ள இந்திய நாட்டின் 16வது மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணி துவங்கப்பட்டுள்ளது. அதன் முன்னோட்டமாக வில்லியனூர் துணை ஆட்சியர் குமரன் தலைமையில் வட்டாட்சியர் சந்தோஷ்குமார் மற்றும் மாவட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதிகாரி முன்னிலையில் வில்லியனூர் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் துணை ஆட்சியர் அலுவலகத்திற்கு நேரடியாக வந்து அதிகாரிகள் முன்னிலையில் அரசு மூலமாக புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள டிஜிட்டல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு மொபைல் மூலமாக விவரங்களை பதிவேற்றம் செய்யும் வசதியின் மூலம் அவரது குடும்ப விவரங்களை பதிவு செய்து தொகுதிக்குட்பட்ட பகுதிகளுக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியில் ஈடுபட்டிருக்கின்ற அதிகாரிகளுக்கு மக்கள் ஒத்துழைப்பு தந்து குடும்ப விவரங்கள், உறுப்பினர்கள் எண்ணிக்கை, வீட்டு விவரங்கள் அனைத்தையும் சரியான முறையில் பதிவேற்றம் செய்வதற்கு ஒத்துழைப்பு தர வேண்டுமென அவர் கேட்டுக்கொண்டார். இந்தியா கூட்டணி வெற்றி பெற இருந்த நிலையில் ஒற்றுமையின்மையால் தோல்வியடைந்து விட்டோம் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 3 மாதங்களுக்கு முன் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் நிலையில் இருந்தது. ஆனால் ஒற்றுமையின்மையால் தோல்வியடைந்து விட்டோம். பணபலம், அதிகார பலத்தை வைத்து பாஜக, என்ஆர் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துள்ளது. மக்களின் தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இனிவரும் காலங்களில் காங்கிரஸ் கட்சியை பலப்படுத்த வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. புதுச்சேரியில் அமைச்சர் பதவிக்கு 50 கோடி ரூபாய் பேரம் பேசப்பட்டது. அது படியவில்லை என்பதால் 100 கோடி ரூபாய் முதல் 150 கோடி ரூபாய் வரை பேரம் பேசப்பட்டு வருவதால் தான் அமைச்சர்கள் பதவியேற்பு விழா தள்ளி போகிறது. அமைச்சர் பதவிக்கு 100 கோடி ரூபாய் ஏலம் போவது உண்மைதானா என்பதை முதலமைச்சர் ரங்கசாமி மௌனமாக இல்லாமல் வாய் திறந்து பதில் பேச வேண்டும். கூட்டணி சம்பந்தமாக புதுச்சேரிக்கு என்று ஒரு தனி நிலைப்பாடு இல்லை. அகில இந்திய அளவில் காங்கிரஸ் கட்சி என்ன முடிவு எடுக்கிறதோ அந்த முடிவைத்தான் புதுச்சேரி பின்பற்றும். தமிழக வெற்றி கழகத்திற்கும் காங்கிரசுக்கும் புதிய நல்லுறவு உண்டாகியிருக்கிறது என்றார். காரைக்கால் மாவட்டத்தில் முதன்முறையாக 2 சட்டமன்ற தொகுதிகளை பாஜக கைப்பற்றிய நிலையில் அதனை கொண்டாடும் விதமாக பொய்யாத மூர்த்தி விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு அபிஷேகம், இனிப்புகள் வழங்கியும் பாஜகவினர் கொண்டாடினர். காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள 5 தொகுதிகளில் 4 தொகுதிகளை என்டிஏ கூட்டணி கைப்பற்றியுள்ளது. மேலும் மாவட்டத்தில் முதன்முறையாக 2 பாஜக வேட்பாளர்களும் வெற்றி பெற்றுள்ளனர். திருநள்ளாறு சட்டமன்ற தொகுதியில் ஜிஎன்எஸ் ராஜசேகரன், நிரவி திருப்பட்டினம் சட்டமன்ற தொகுதியில் டிகேஎஸ் எம் மீனாட்சி சுந்தரம் ஆகியோர் வெற்றி பெற்றுள்ளனர். இதனை கொண்டாடும் விதமாக காரைக்கால் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ பொய்யாத மூர்த்தி விநாயகர் ஆலயத்தில் இன்று வைகாசி அமாவாசையை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதில் திருநள்ளாறு சட்டமன்ற உறுப்பினர் ராஜசேகரன், மாவட்ட தலைவர் முருகதாஸ், இளங்கோவன் மற்றும் 5 தொகுதியின் பாஜக தொகுதி தலைவர்கள், முக்கிய நிர்வாகிகள் என ஏராளமானோர் சிறப்பு அபிஷேக ஆராதனையில் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கி வெற்றியை கொண்டாடினர். மங்கலத்தில் உள்ள நியூ இந்தியா அசோசியேட்ஸ் தொழிற்சாலையில் AAU-TUC தொழிற்சங்க கொடியேற்றுதல் மற்றும் பெயர் பலகை திறப்பு விழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்பியூன் மங்கலத்தில் உள்ள நியூ இந்தியா அசோசியேட் தொழிற்சாலையில் இன்று ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு AAU-TUC தொழிற்சங்க கொடியேற்றுதல் மற்றும் பெயர் பலகை திறப்பு விழா நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு நியூ இந்தியா அசோசியேட் தொழிலாளர் சங்கத்தின் செயலாளர் சந்தானசாமி தலைமை தாங்கினார். தொழிற்சங்க கொடியை AAU-TUC தொழிற்சங்கத்தின் புதுச்சேரி மாநில செயலாளர் சிவகுமார் ஏற்றி வைத்தார். பெயர் பலகையை சங்கத்தின் தலைவர் செந்தில்குமார் திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் பொருளாளர் குமார், துணைத் தலைவர் சுந்தர்ராசு, இணை செயலாளர் பிரேம்குமார், துணை பொருளாளர் சிவராஜ், நிர்வாக குழு உறுப்பினர்கள் பக்ரி, நாகலிங்கம், சத்யசீலன், சுரேஷ், அசோக்குமார், லால்மோகன், மகாலட்சுமி, மல்லிகா, ஜெயசித்ரா உள்பட பலர் கலந்து கொண்டனர். முன்னதாக தோழர்கள் கோஷம் எழுப்பினார்கள். உழவர்கரை பகுதியில் நடைபெற்ற இலவச மருத்துவ முகாமில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர்.
நியூ பிகினிங் ரிவைவல் மினிஸ்ட்ரி ஃபவுண்டேஷன் மற்றும் ரெகோபோத் ஆசீர்வாத ஊழியர்கள் இணைந்து நடத்திய மாபெரும் இலவச மருத்துவ முகாம் 16/5/2026 அன்று புதுச்சேரி உழவர்கரை பகுதியில் நியூ பிகினிங் ரிவைவல் மினிஸ்ட்ரிஸ் ஃபவுண்டேஷன் மற்றும் ரெகோபோத் ஆசீர்வாத ஊழியர்கள் புதுச்சேரி அறுபடை வீடு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை இணைந்து நடத்திய மாபெரும் இலவச மருத்துவ முகாம் மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. இதில் பொது மருத்துவம், காது மூக்கு தொண்டை மருத்துவம், எலும்பு மூட்டு சிகிச்சை, குழந்தைகள் நல மருத்துவம், மகப்பேறு மருத்துவம், அறுவை சிகிச்சை மருத்துவம், தோல் நோய் மருத்துவம், கண் சிகிச்சை மருத்துவம் உள்ளிட்ட பல்வேறு மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டது. இதில் உழவர்கரை பகுதியில் உள்ள பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர். இந்த விழாவின் தொடக்கமாக 7 குத்து விளக்குகளை பாஸ்டர் வின்ஸ்டன் கிறிஸ்தாஸ், பாஸ்டர் மார்டின் ராஜ், பாஸ்டர் ஜேசுதாஸ், பாஸ்டர் மணிவேல், சிஸ்டர் மேனகா ஆனந்தராஜ் மற்றும் மருத்துவக் கல்லூரி டாக்டர்கள் ஏற்றி வைத்தார்கள். இந்த மருத்துவ முகாமினை முகாம் ஒருங்கிணைப்பாளர் சாம்சன் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தார். மேலும் மருத்துவமனைக்கு நினைவு கேடங்களும் வழங்கப்பட்டது. இம்முகாமில் பங்கு பெற்ற அனைவருக்கும் ரெகோபோத் ஆசீர்வாத ஊழியர்கள் தலைவர் பாஸ்டர் கிதியோன் ஆனந்த் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்தார். திருநள்ளாறு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் GNS ராஜசேகரன் தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவித்தார். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் திருநள்ளாறு தொகுதி பாஜக வேட்பாளராக போட்டியிட்டு காரைக்கால் மாவட்டத்திலேயே அதிகப்படியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினர் GNS ராஜசேகரன் வெற்றி பெற்ற அன்றைய தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவித்தார். இந்த நிலையில் ஒவ்வொரு பகுதிக்கும் சென்று நன்றி தெரிவிக்கும் விதமாக இன்று திருநள்ளாறு தொகுதியின் எல்லை பகுதியான அம்பக்கரத்தூரில் புகழ்பெற்ற ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் ஆலயத்தில் சாமி தரிசனம் செய்து தனது வெற்றிக்கு பாத்திரமாக இருந்த திருநள்ளாறு தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவிக்க தொடங்கினார். தொடர்ந்து அம்பக்கரத்தூர் பகுதியில் உள்ள அனைத்து தெருக்களிலும் வாகனம் மூலமும் நடந்து சென்று தமது நன்றியினை தொகுதி மக்களுக்கு தெரிவித்தார். அப்போது சட்டமன்ற உறுப்பினர் GNS ராஜசேகரனை மக்கள் ஆரவாரமாக பட்டாசுகள் வெடித்தும் ஆரத்தி எடுத்தும் ஆர்வமாக வரவேற்றனர். மக்கள் தெரிவித்த பல்வேறு கோரிக்கைகளை விரைவில் நிறைவேற்றுவதாக சட்டமன்ற உறுப்பினர் ராஜசேகரன் உறுதியளித்தார். காரைக்காலில் பறவைகள் மற்றும் விலங்குகள் குறைந்து வருவதாக விலங்குகள் நல ஆர்வலர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். காரைக்கால் மாவட்டத்தில் கடந்த 5 ஆண்டுகளாக ஸ்ட்ரீட் லைட் ஃபவுண்டேஷன் என்ற அமைப்பு மூலம் பறவைகள் மற்றும் விலங்குகளுக்கு உணவளிப்பதுடன் பல்வேறு சமூக நலப்பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். வழக்கம் போல இன்று காலை காரைக்கால் கடற்கரை அருகில் பறவைகள் மற்றும் விலங்குகளுக்கு ஸ்ட்ரீட் லைட் ஃபவுண்டேஷன் அமைப்பு சார்பில் தீபன், விக்னேஷ், முருகதாஸ் ஆகியோர் உணவளித்தனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய விக்னேஷ், காரைக்கால் மாவட்டத்தில் பறவைகள் மற்றும் விலங்குகள் எண்ணிக்கை குறைந்து வருவது கவலை அளிப்பதாக உள்ளதாகவும், வெயில் காலங்களில் பறவைகளுக்கு தங்களது வீடுகளில் தண்ணீர் வைக்க பொதுமக்கள் முன்வர வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். அரசு தரப்பில் வீடு கட்ட அனுமதி பெறும் போது வீட்டுக்கு ஒரு மரம் மற்றும் மழைநீர் சேமிப்பு அமைத்தால்தான் அனுமதி வழங்கப்படும் என அறிவிக்க வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுத்துள்ளார். காரைக்கால் மாவட்டம் கிராமங்களை சார்ந்துள்ளதாக உள்ளதால் மாவட்டத்தில் உள்ள கால்நடை மருத்துவமனைகளை மேம்படுத்த வேண்டும் எனவும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். கோட்டக்குப்பம் அருகே அரசு பேருந்து மோதியதில் இருசக்கர வாகனத்தில் சென்று ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். புதுச்சேரி காலாப்பட்டு பகுதியை சேர்ந்த ஸ்டாலின், கார்த்திக், சிலம்பரசன் ஆகிய 3 கார்த்திக் என்பவருக்கு உடல்நிலை சரியில்லாததால் புதுச்சேரியில் உள்ள மருத்துவமனைக்கு சென்று கொண்டிருந்தனர். அப்போது தமிழக பகுதியான கோட்டக்குப்பம் அடுத்த சின்ன முதலியார் சாவடி அருகே வந்து கொண்டிருந்த போது முன்னால் அதிவேகமாக வந்த அரசு சொகுசு பேருந்து ஒரு காரின் பின்புறம் மோதி பிறகு காருக்கு முன்னே சென்ற இருசக்கர வாகனத்தின் மீது பலமாக மோதியது. இதில் 3 100 மீட்டர் வரை இழுத்துச் சென்று பேருந்துக்கு அடியில் மாட்டிக்கொண்டனர். இதில் 3 உடலசங்கி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். சம்பவம் அறிந்து வந்த கோட்டக்குப்பம் போலீசார் பிரேதத்தை கைப்பற்றி அருகிலுள்ள பிம்ஸ் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் காரில் வந்தவர்களுக்கு லேசான காயங்களுடன் உயிர் தப்பினர். கோட்டக்குப்பம் அருகே மது அருந்து கொண்டிருந்த போது ரவுடி வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் தாலுகா கூனிமேடு குப்பம் பகுதியை சேர்ந்தவர் சிவகுரு, வயது 37. பிரபல ரவுடியான இவர் மீது கொலை முயற்சி, வெடிகுண்டு வைத்திருத்தல், அடிதடி வழக்கு உள்ளிட்ட 5 வழக்குகள் உள்ளது. கூனிமேடு கடற்கரையில் நடந்த மாசிமக திருவிழாவில் சாமி ஊர்வலத்தில் சிவகுரு தரப்பினருக்கும் அதே பகுதியை சேர்ந்த ஒரு தரப்பினருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது. நாளடைவில் கூனிமேடு குப்பம் பகுதியை சேர்ந்த சிவகுரு தரப்பினருக்கும் அதே பகுதியை சேர்ந்த ஊர் தரப்பை சேர்ந்த இளைஞர்களுக்கும் இடையே அடிக்கடி பிரச்சனை ஏற்பட்டு வந்தது. இரு தரப்பினரையும் அழைத்து மரக்காணம் போலீசார் எச்சரித்து வந்தனர்.
இந்நிலையில் நேற்றிரவு கோட்டக்குப்பம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட கீழ்புத்துப்பட்டு அடுத்த கங்கை நகர் பகுதியில் உள்ள அடர்ந்த காட்டுப்பகுதியில் சிவகுரு இலங்கை அகதிகள் முகாமை சேர்ந்த மாதேஸ்வரன், புதுக்குப்பத்தை சேர்ந்த சரவணன் ஆகிய 3 பேரும் மது அருந்து கொண்டிருந்தனர். அப்போது காட்டு வழியாக திபுதிபுவென்று வந்த ஒரு கும்பல் கண்ணிமைக்கும் நேரத்தில் சிவகுருவை சரமாரியாக வெட்டியது. இதில் துடிதுடிக்க சரிந்த சிவகுருவை அந்த கும்பல் விடாமல் உடல் முழுக்க வெட்டியதில் சம்பவ இடத்திலேயே சிவகுரு துடிதுடித்து இறந்து போனார். உடன் மது குடித்த இலங்கை அகதி மாதேஸ்வரன் மற்றும் சரவணன் ஆகியோர் அங்கிருந்து தப்பித்து ஓடிவிட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த கோட்டக்குப்பம் போலீசார் உடலை மீட்டு கணபதி செட்டிக்குளம் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சவக்கிடங்கில் வைத்தனர். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் மாசிமக தீர்த்தவாரியில் நடந்த தகராறில் சிவகுருவை எதிர்த்தரப்பை சேர்ந்த நபர்கள் கொலை நடந்ததாக தெரியவந்துள்ளது. கொலை செய்யப்பட்ட சிவகுருவிற்கு ஒரு மனைவி, 2 பிள்ளைகள் உள்ளது குறிப்பிடத்தக்கது. திருப்பட்டினம் என்ஆர் காங்கிரஸ் தொகுதி பொதுச் செயலாளர் பிறந்தநாளை முன்னிட்டு தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. காரைக்கால் மாவட்டம் திருப்பட்டினம் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தொகுதி பொதுச் செயலாளர் NG விஜயகுமார் பிறந்தநாள் திருப்பட்டினம் என்ஆர் காங்கிரஸ் சார்பில் திருப்பட்டினம் என்ஆர் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் கொண்டாடப்பட்டது. முன்னதாக என்ஆர் காங்கிரஸ் திருப்பட்டினம் தொகுதி பொதுச் செயலாளர் NG விஜயகுமார் தூய்மை பணியாளர்களுடன் இணைந்து கேக் வெட்டி தனது பிறந்தநாளை கொண்டாடினார். தொடர்ந்து அவருக்கு பல்வேறு அரசியல் கட்சி பிரமுகர்கள், கட்சி நிர்வாகிகள் என ஏராளமானோர் சால்வை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் திருப்பட்டினம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மீனாட்சி சுந்தரம், என்ஆர் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் ஆனந்தன் உள்ளிட்ட ஏராளமான என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து நடைபெற்ற நலத்திட்டம் வழங்கும் நிகழ்ச்சியில் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு வேட்டி, புடவை மற்றும் மதிய உணவு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள், 50க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி இன்று துவங்குகிறது. பொதுமக்கள் தாங்களாகவே தகவல்களை பதிவு செய்யலாம் என புதுச்சேரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு இயக்குனர் சுந்தரேஷ் பாபு தெரிவித்தார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்திய அரசின் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 முதல்கட்ட பணிகள் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் இன்று மே 17 முதல் தொடங்குகின்றன. இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு சுய கணக்கெடுப்பு, நேரடி கள ஆய்வு என 2 நிலைகளில் நடத்தப்படுகிறது. பொதுமக்கள் தாங்களே இணையதளத்தின் மூலம் தகவல்களை பதிவு செய்யும் சுய கணக்கெடுப்பு இன்று 17ஆம் தேதி முதல் வரும் மே 31ஆம் தேதி வரை பதிவு செய்யப்படும். இந்த கணக்கெடுப்பின் பொழுது வீட்டு அமைப்பு, குடிநீர் வசதி, கழிப்பறை, சமையல் எரிபொருள், மின்சாரம் மற்றும் இணைய வசதி உள்ளிட்ட மொத்தம் 33 விவரங்கள் சேகரிக்கப்படும். 2ஆம் நிலையில் கணக்கெடுப்பு அலுவலர்கள் வரும் ஜூன் 1ஆம் தேதி முதல் ஜூன் 30ஆம் தேதி வரை நேரடியாக வீடு வீடாக சென்று தகவல்களை சேகரிப்பார்கள். இந்த கணக்கெடுப்பின் பொழுது வீட்டு அமைப்பு, குடிநீர் வசதி, கழிப்பறை வசதி, சமையல் எரிபொருள், மின்சாரம், தொலைபேசி, இணைய வசதி, வாகனங்கள் மற்றும் இதர வசதிகள் உள்ளிட்ட மொத்தம் 33 முக்கிய விவரங்கள் சேகரிக்கப்படும். எனவே புதுச்சேரி மக்கள் அனைவரும் முழுமையாக தங்களை தேசிய பணியில் ஈடுபடுத்திக் கொண்டு சரியான தகவல்களை வழங்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அச்சரம்பட்டு பகுதியில் அமைந்துள்ள பிரம்மகுமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயத்தின் 90 ஆண்டுகள் நிறைவு விழா கொண்டாட்டம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. உலகெங்கும் கிளைகளை கொண்டிருக்கின்ற சமூக மற்றும் ஆன்மீக இயக்கம் பிரஜாபிதா பிரம்மகுமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயத்தின் 90 ஆண்டுகள் நிறைவை கொண்டாடும் விதமாக அதனுடைய ஓர் அங்கமாக இருக்கக்கூடிய சமூக சேவை பிரிவின் மூலம் புதுச்சேரி கிளையின் சார்பாக புதுச்சேரி மற்றும் சுற்றியுள்ள மனிதநேய தொண்டாற்றி கொண்டிருக்கக்கூடிய அரசு சாரா நிறுவனங்கள் மற்றும் நபர்களை அழைத்து அவர்களை கௌரவிக்கக்கூடிய நிகழ்ச்சி அச்சரப்பட்டு வளாகத்தில் உள்ள ஓம் சாந்தி பவனில் நேற்று மாலை 5 மணி அளவில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியின் முக்கிய விருந்தினர்களாக டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் ரொட்டேரியன் வைத்தியநாதன், ஜோதி ஐக்கர் சென்டர் நிறுவனர் ரொட்டேரியன் டாக்டர் வனஜா வைத்தியநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரை ஆட்சியருடன் கலந்து கொண்ட அனைத்து தொண்டு நிறுவனங்களை சார்ந்தவர்களுக்கு நினைவு பரிசுகள் வழங்கி கௌரவித்தனர். இந்நிகழ்ச்சியின் முக்கிய நிகழ்வாக பிரம்மகுமாரிகள் புதுச்சேரி கிளை நிலையத்தின் பொறுப்பு சகோதரி ராஜயோகினி, சகோதரி கவிதா அவர்கள் மனிதாபமான சேவையை உன்னதமான சேவை என்பது குறித்து சிறப்புரை ஆற்றினார்கள். முன்னதாக சகோதரர் அஜு பாஸ்கரன் வரவேற்புரை ஆற்றினார். நிகழ்ச்சி நிறைவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இறை நினைவு பரிசு மற்றும் பிரசாதம் வழங்கப்பட்டது. சகோதரர் கணேசன் வந்திருந்த அனைவருக்கும் நன்றி கூற விழா இனிது நிறைவு பெற்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பிரம்மா குமாரிகள் ராஜயோக தியான நிலையம் நிர்வாகிகள் மற்றும் ஊழியர்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். புதுச்சேரி நபரிடம் ரூபாய் 1.34 லட்சம் மோசடி செய்த மர்ம நபர்களை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர்.
லாஸ்பேட்டை சேர்ந்தவரை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்ட மர்ம நபர் ஆன்லைனில் ட்ரேடிங் செய்தால் அதிக பணம் சம்பாதிக்கலாம் என கூறியுள்ளார். இதை நம்பி அவர் மர்ம நபர் தெரிவித்த ஆன்லைன் ட்ரேடிங்கில் பல்வேறு தவணைகளாக 1,34,000 ரூபாயை முதலீடு செய்துள்ளார். பின் அவருக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை முடித்து அதன் மூலம் வந்த லாபத்தை எடுக்க முயன்றபோது முடியவில்லை. இதேபோல் சாரத்தை சேர்ந்த நபர் 14,000, கரும்படிக்குப்பம் சேர்ந்தவர் 10,000, ரெட்டியார்பாளையத்தை சேர்ந்தவர் 8,000 என மொத்தம் 4 பேர் 1,66,000 ரூபாயை ஆன்லைன் மோசடியில் எழுந்துள்ளனர். இது குறித்த புகார்களின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணி துவங்கப்பட்டுள்ள நிலையில் வில்லியனூர் துணை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்த டிஜிட்டல் பதிவேற்ற மொபைல் மூலமாக குடும்ப விவரங்களை பதிவு செய்த ஊசூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன். இந்திய அரசு வழிகாட்டுதலின்படி மாநில அரசு வருவாய்த்துறை மற்றும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு இயக்குநரகம் சார்பில் துவங்கப்பட்டுள்ள இந்திய நாட்டின் 16வது மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணி துவங்கப்பட்டுள்ளது. அதன் முன்னோட்டமாக வில்லியனூர் துணை ஆட்சியர் குமரன் தலைமையில் வட்டாட்சியர் சந்தோஷ்குமார் மற்றும் மாவட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதிகாரி முன்னிலையில் ஊசூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் துணை ஆட்சியர் அலுவலகத்திற்கு நேரடியாக வந்து அதிகாரிகள் முன்னிலையில் அரசு மூலமாக புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள டிஜிட்டல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு மொபைல் போன் மூலமாக விவரங்களை பதிவேற்றம் செய்யும் வசதியின் மூலம் அவரது குடும்ப விவரங்களை பதிவு செய்து தொகுதிக்குட்பட்ட பகுதிகளுக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியில் ஈடுபடுகின்ற அதிகாரிகளுக்கு மக்கள் ஒத்துழைப்பு தந்து குடும்ப விவரங்கள், உறுப்பினர்கள் எண்ணிக்கை, வீட்டு விவரங்கள் அனைத்தையும் சரியான முறையில் பதிவேற்றம் செய்வதற்கு ஒத்துழைப்பு தர வேண்டுமென அவர் கேட்டுக்கொண்டார். மீண்டும் இன்றைய தலைப்புச் செய்திகள். மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணி துவங்கப்பட்டுள்ள நிலையில் வில்லியனூர் துணை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்து டிஜிட்டல் பதிவேற்றம் மொபைல் மூலமாக குடும்ப விவரங்களை பதிவு செய்த வில்லியனூர் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார். கோட்டக்குப்பம் அருகே அரசு பேருந்து மோதியதில் இருசக்கர வாகனத்தில் சென்று ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். கோட்டக்குப்பம் அருகே மது அருந்து கொண்டிருந்த போது ரவுடி வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இத்துடன் A1 மீடியா செய்திகள் நிறைவு பெற்றன. நன்றி.